தமிழ்நாட்டோட முன்னாள் தலைமையகத்துக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு வீடு போல் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஒரு வேலை செஞ்சிருக்காராம். அவர் எங்கே வேலை செஞ்சார்னு போய் பார்ப்போம் வாங்க. அதாகப்பட்டது என்னன்னாக்கா, இதுதான் நம்ம சென்ட் டேவிட் ஃபோர்ட்டு. உண்மையிலே இதுதான் ஃபோர்ட்டு. இப்போ ரொம்ப நேரம் நம்ம பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பர்சனலாக இருக்கக்கூடிய வீடு. நம்ம ஆளுங்களுக்கு வழி தெரியாமல் நேராக போயிட்டாங்க. ஸோ வந்துட்டாங்க. இப்போ வந்து உள்ள போயிடலாம். எங்கே நேராக போகிறீங்க? எங்கே அடுத்து பீச்சில் கட்டியிருக்காங்க பார்க்க போகிறீங்களா? சரிங்க, போயிடலாம். இதுங்க முதல்ல மைக்கெல்லாம் ஆன்ல தான் இருக்கா பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நேரம் எடுத்து வாய் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்மிட்டரில் லைட் இருந்தா ஓகே. கடைசியாக வந்து அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளில வந்தோடனே இவங்க ஷாக்கு இல்லைன்னா ஷாலியை காணும் அப்படின்றது. சரி ஓகே, திருப்பி உள்ளே தான் ஓட விடான்னு பார்த்தோம். கீ ஹோல்லே வச்சுட்டு வந்துட்டு சாவியை காணும் அப்படின்ட்டு அங்கன்னு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு இருக்காங்க. சரி ஸ்கூலில் போயிடலாம் வாங்க. ஏத்தெல்லாம் கிடையாது ஐயா, சந்து தான். வாங்க போவோம். கீழே மட்டும் பார்த்து வாங்க. அரவிந்தே காதையே கேட்க மாட்டேங்குது. நடுவில் ஒரு மரம் உடஞ்சி கிடக்கு, அதோட ஹிஸ்ட்ரியை சொல்லிவிடு. இடி விழுந்ததை. இதே மரத்துக்கு ஹிஸ்ட்ரியா? பெரிய ஹிஸ்ட்ரி அந்த மரத்துக்கு. மரத்துக்குலாம் ஹிஸ்ட்ரி இருக்கு. Emotional damage. இருக்கேன் ஸ்கூலில் படித்தது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியா? ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்ததே பெரிய ஹிஸ்ட்ரி தான் எங்களுக்குலாம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. ஆக்சுவலாக ரொம்ப பழமையான மரம் இது. இடி விழுந்த இடம். இது எப்போ இடி மின்னல்லாம் வந்துச்சு? தானே போயில போய் இடி இடித்து அந்த மரத்தில் விழுந்து மரம் எரிஞ்சு அதுக்கப்புறம் விழுந்த இது பொறுப்பா. வாங்க போயிடலாம். இவன் நான் கேஜிஎஃப் ராக்கி மாரி மேலே நின்றுக்கிறான் போடா. வாங்க வாங்க ப்ரோ போயிடலாம். கேஜிஎஃப் ராக்கின்ற ஜான்சன் சிம்பிளை காமிச்சிருக்கோம். நமக்குலாம் எப்பயுமே ஆபியம் தான், அதை தாண்டிலாம் போகக்கூடாது. ஃப்ரண்ட் போஸ்ட் சென்ட் டேவிட் ஃபோர்ட்டுடைய முதல் இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பழைய சிம்பிள் தான். போய் வாடா ஒலி காட்டு ராஜா அப்படின்னு பிஜிஎம் போட்டுற வேண்டியதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பழமை வாய்ந்த பில்டிங் வந்து இப்போ எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னா, சூதாடுறதுக்கு, போதை போடுறதுக்கு, பெண்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது வாலிப வயசு. டிராயிங் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியலை. அந்த டிராயிங்கில் பெயிண்ட் அடிச்சானோடா, அங்கே வேற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தானுங்க. ஏன் பேர் எவனை எழுதி வச்சுட்டீங்க? ஏட்டியா என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசையை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. அரவிந்த் அரவிந்த் அது நான் எழுதுனது போன. அவனா நீ? ஐயோ சின்ன. ஆனால் வேற லெவல்ரா இது. ரே சிங்கத்தோட முகம் மாஸ்கை கழட்டினதுக்கப்புறம் தெரியுது பாரு. ஃபஸ்ட்டே காமிச்சேன். ஆர்டர் மேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்து இரும்பு எப்படி இன்னும் பிடிச்சி நிற்கிது பாரு. அண்ணா ட்ரெயின் ட்ராக் கிடக்கும் பாரு, அதை காமிடா. ட்ரெயின் ட்ராக் இதோ இதுரா எங்கே தூக்கிட்டு வந்தானு தெரியும் இந்த ட்ரெயின் ட்ராக்கு. ஒருவேளை இங்கேதான் ட்ரெயினே போச்சோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விஷயங்கள் இங்கே நடக்கும். அதாவது இந்த போர்ட்டு விஷயங்கள், நாட்டை பற்றின விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே தான். அது என்னது? இது பாத்ரூம்டா. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும்.
அங்கே பாத்ரூமுக்கு கதவு உடுப்பு போடாமல் வச்சுருக்காங்க. அதை போட்டிருந்தாங்க கழட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்க இருக்கானுங்க இருக்கிற ஒவ்வொரு மர கதவுன்னு சொல்லி ஜன்னல் எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. தாமரை மேபி அந்த நெருப்பு கொடுப்பாங்கல்ல அந்த குளிர் டைமில் என் கடையில் மாமாவுக்கு வேலையே இல்லை. என் கடை சின்னதாக ஒரு போர்ட்டிகோ மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது. அடுத்து ஹால் இருக்குது. அடுத்து அப்படியே அந்த பக்கம் ஒரு ரூம் மாதிரி போயிட்டு இந்த பக்கம் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிற படிக்கட்டு இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? விடுமா இங்கேயும் ஒரு கிச்சனு ஒரு ரூம்லாம் இருக்குது போல. அதோட ஹிஸ்ட்ரி கடைசியாக தெரியும். கடைசியாக இருக்குவா? அந்த கிச்சன் எதுக்குன்றது அப்புறமா சொல்கிறேன். சமைக்க தானே? சமைக்கிறது தான் கடைசியாக காமிப்போம். வெல்கம் டு ரெசிடென்ட் ஈவல். தென் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ரெசிடென்ட் ஈவல் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்து வரும்போது டேமேஜாக இருக்கும். என்ன இல்லையா? கிட்டலாம் மாமாட்டேன் கேட்கணும். மேலே 2 படிக்கட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. இங்கே பரவாயில்ல, அங்கே போய் இதை விட அது பெரிய ஓட்டை. எல்லாத்தையுமே கட்டுறோம். கட்டத்தில் ஓட்டை இருக்கணும். மாமா வீட்டில் ஓட்டாந்து அவர் ஆத்தாடி படிக்கட்டே காணுங்க. இங்கே வாங்க, இப்படியே இங்கேருந்து மேலே நீட்டி விளையாட்டுங்க. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உரமாக தான் போய் அவங்க பார்த்துக்கோங்க. பூசணிக்கா மாதிரி செதறிடும். விஷயம் யார் நினச்சி கட்டினாரு உங்கள் மாமா? அந்த விஷயம் அக்கா ஒரு ஸ்பெண்ட் பண்ண கட்டினாரு. இந்த விஷயத்தில் இது 2வது வீட்டுக்கு. இல்லை புரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய வீடு, அதுதான் சின்ன வீடு. ஆமாம், இதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, ஓகே வாங்க உள்ள சுற்றி காமிச்சு. ஓகே. யாருக்கு வந்து இந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்கிறேங்க. கான்டாக்ட் டோட்டல் டேமேஜ். ஆமாம் பாருங்கள், எவனோ ஒருத்தர் ரொம்ப பாதிச்சிருப்பான் போல. பிளட் எல்லாம் இல்லது, பெயிண்ட்டு. லவ்ரிஸு பெயின். அதுனா அதுனா கெரினா ஃப்ரீ ஃபயரோட சிம்பிள் மாரி இருக்கு. புரியல. மேலே கண்ணு அது கெரினா ஃப்ரீ ஃபயர் சிம்பிள் மாரி இருக்கு. ஆமாம், நான் ஃப்ரீ ஃபயர் ஆன பைத்தியம் தான் வாங்கியிருக்கோம். தற்கொலை பண்ணிக்காத. தற்கொலை பண்ணிக்காத. தள்ளி விட்டு தற்கொலை கடிக்க போறா. அரவிந்த் டேய் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காகலாம் நீங்கள் பாதுகாப்புலாம் தற்கொலை பாய்ஸ் தான் அவங்கெல்லாம் இவங்களாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுறதையும் ஒவ்வொரு ஃபேவராக விட மாட்டாங்க. ஏமாடா திருவந்திபுரம் ஒரு கோயில் இருக்குது. எதுக்கு தான் அந்த கோயிலில் போயிட்டு எழுதி வைக்கிறானுங்கன்னு தெரியல செவுத்தில் நம்பரை. இல்லை, இதை படிச்சுட்டு நீ படிச்சிருக்கலாம். இதை படிக்க ஒரு இது ஓகே இதை படிச்சிடக்கூடாது போல. வந்து இப்போ நம்ம ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு போவோம். சீக்கிரட்டான இடமா? இதை பார்த்தா இன்னும் பெருசாக தோணலையே. ஸோ வந்து பேசுகிறான். இதுதான் அந்த ரகசிய பாதை. கீழே இருந்து அங்கேருந்து வெளியே பார்த்தோம்னா வெறும் போக கொண்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து எதுக்காகனா ஒரு ஸ்பை ஹோல் எடுக்கணும் சொல்லலாம். உள்ள போகலாம். ஓகே, மாடிக்கு போகிற வழியாக தான். இதுவா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக கீழே ஒரு வழி இருக்குது. நம்ம போகும்போது கீழே கேப்சர் பண்ணிக்கலாம். இதை மேலே போயிடலாம். இங்கேயும் மேலே 2 படிக்கிட்டு இருக்காது, பார்த்து. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்குது. எனக்கு நான் மேலே கம்மிடா. ஃபுல்லாகவே ரொம்ப குறுகலான ஒரு பாதை இது. தலை சுற்றிக்கிறோம் பார்த்து. அவ்வளோதான் நம்ம டாப் நல்லா இருக்கா? வியூ நல்லா இருக்கும். என்னடா நீ அந்த பொண்ணு பேர் ஆயிட்டான். ம் ஓகே, இது முடிச்சுட்டு சீக்கிரம் டோலு ஒன்றுதான்டா பேசு. ஜம்பு சகாசி இப்போ நம்ம கீழே போக போகிறோம். மேலே போன வழி வேறு, இப்போ நம்ம கீழே போகிற வழி வேறு.
வாங்க 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 எல்லாரும் அக்கா மாமா வந்துருவாரு. இந்த ஹோல்லாம் நீங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குறுக்கலாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து இங்கே இடம் இருக்குது. இன்றைக்கே ரொம்ப வேர்க்குது எனக்கு, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ வந்து கீழே போகிறோம், மேலே போனாலே இப்போ கீழே போகிறோம். இது ரொம்ப செங்குத்தாக இருக்கிறோம். மயக்கம் வரும் போது இது பார்த்து பார்த்து இந்த இடத்த காமியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வழியே கிடையாதுங்க. இங்கே வந்து ஒரு டோர் ஒன்று இருக்கும். டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறதே தெரியாது, என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ வந்து இந்த வழியில் தான் போகணும். வாங்க போய் பார்ப்போம். பார்த்துவாங்க. பார்த்து பார்த்து இப்போ அப்படியே காமிக்கிறாங்க மேலே. இந்த இடத்த பார்த்தாலே இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. இங்கே ஒரு கதவை போட்டு மூடிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு புகை, அந்த புகை குண்டு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம போயிடலாம், அவ்வளோதான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.